வீரையா ஒவ்வொரு நாளும் பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் அங்க இருக்கிற மரங்களை வெட்டி அதை எடுத்துட்டு வந்து பட்டணத்துல வித்துக்கிட்டு இருந்தான். இன்னும் எத்தனை நாளுன்னு இப்படி காட்டுக்கு போய் நீங்க மரத்தை வெட்டிட்டு வருவீங்க? இப்படியே இருந்தா நாம எப்ப நிறைய பணம் சம்பாதிக்கிறது? எப்ப நம்ம எல்லாரும் மாதிரி பணக்காரங்களாவது? வெளியில போய் எல்லாரையும் பாருங்க, ஏதாவது ஒரு நல்ல வியாபாரம் செஞ்சு நல்ல பணத்தை சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்காங்க. நீங்களும் இருக்கீங்க. தினமும் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நமக்கு சாப்பிடுறதுக்கு தேவையான பணம் மட்டும்தான் இதுல வருமானமா கிடைக்குது. லக்ஷ்மி, ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? நாம வியாபாரம் செய்யணும்னா நம்ம கிட்ட அதுக்கு கொஞ்சமாவது பணம் இருக்கணும் இல்லையா? சரி, இன்னையில இருந்து கொஞ்சம் அதிகமா விறகு வெட்டி நான் விக்கிறேன். நம்ம செலவு போக மிச்ச பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். அப்படி சேர்த்து வச்சு வியாபாரம் செய்யணும்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ என்னமோ அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சமையல் அறைக்குள்ள போய் வீரையாவுக்கு சாப்பிடுறதுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து ஒரு பையில வச்சு நல்லபடியா போய் நல்லபடியா திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி வீரையாவை காட்டுக்கு அனுப்பி வச்சா. வீரையா காட்டுக்குள்ள போய் அவனுக்கு தேவையான மரங்களை வெட்டிக்கிட்டு இருந்தான். அப்படி வீரையா ஒரு மரத்துக்கு கிட்ட போய் அதை வெட்டுறதுக்காக கோடாலியை தூக்குனப்போ அந்த மரத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வந்துச்சு. வீரையா, நில்லு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ இப்படி தினமும் வந்து இந்த காட்டுல இருக்கிற மரங்களை வெட்டுறதுனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த காடும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது இப்படியே இருந்துச்சுன்னா நாளைக்கு இந்த காடு அப்படின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. என்ன மன்னிச்சிடுமா, ஆனா என் வயிற்று பொழப்புக்காக நான் மரங்களை வெட்டித்தானே ஆகணும். இப்போ நான் இந்த மரங்களை வெட்டுறதை விட்டுட்டா நானும் என் பொண்டாட்டியும் எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு வீரையா அவனுடைய கஷ்டத்தை அந்த மரத்துக்கிட்ட சொன்னான். அதை கேட்டு அந்த மரம் இப்படி சொல்லுச்சு. வீரையா, நீ கஷ்டப்படுறது உண்மைதான். இந்த காட்டை நம்பிக்கிட்டு இருக்கிற உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அத கண்டிப்பா நான் கொடுக்கறேன். உனக்கு பணம் வேணுமா இல்ல தங்கம் வேணுமா? சொல்லு, என்ன வேணும்னாலும் நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லுச்சு அந்த மரம். அப்ப வீரையா ரொம்பவும் யோசிச்சு அவனுடைய மனசுக்குள்ள, லக்ஷ்மி எப்பவுமே வியாபாரம் வியாபாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பால, வியாபாரம் செய்யறதுக்கு தேவையான பணத்தை கேட்கலாமா அப்படின்னு வீரையா மரத்துக்கிட்ட, அம்மா, நான் ஏதாவது வியாபாரம் செய்யலான்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கான பணத்தை நீ கொடுக்கறியா அப்படின்னு கேட்டான் வீரையா. அதுக்கு அந்த மரம், சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வீரையா கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துச்சு. இப்ப வீரையா கிட்ட கொஞ்சம் பணமும் இருந்துச்சு. அதை பார்த்து வீரையா ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவனுடைய பொண்டாட்டி கிட்ட கொடுத்தான். லக்ஷ்மி அந்த பணத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. என்னங்க இது, இவ்வளவு பணம்? திடீர்னு இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு லக்ஷ்மி கேள்வி மேல கேள்வி கேட்டப்போ வீரையா லக்ஷ்மி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். அப்போ லக்ஷ்மி, என்னங்க நீங்க, அவ்வளவு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வியாபாரத்துக்கு தேவையான பணத்தை மட்டும் கேட்டு வாங்கிருக்கீங்க. வாழ்க்கை பூரா உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி நிறைய பணத்தை கேளுங்க. இப்ப மறுபடியும் நீங்க அந்த